பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் இந்த லோனை பேங்க்ல இருந்து எடுக்கலங்க. உங்க போனை கொடுங்க. போன்லாம் எதுக்குங்க? கொடுறா. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணலன்னா நான் பண்ணுவேன். பண்றா. என்ன சரவணா, என்னாச்சுப்பா? உங்க அப்பா என்ன சொல்றாரு? உன்ற புள்ள 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கான். எதுக்குன்னு கேளு. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வாங்கினானா இல்ல தங்கச்சியை படிக்க வைக்க வாங்கினானு கேளு. எதுக்குடா வாங்கின? நம்ம ஊர்ல பெருசா பிசினஸ் பண்ணலான்னு வாங்கினங்க. அது லைட்டா லாஸ் ஆயிடுச்சுங்க. சின்ன மிஸ்டேக் தான். எப்படி இருந்தாலும் நான் தானங்க கட்ட போறேன், அவரா கட்ட போறாருங்க. ஓ, இதுல நாங்க கட்டுவோன்னு வேற நினைப்பு இருக்கா? அசிங்கமா இல்லடா உனக்கு? அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க, எம்பொழப்புல வாழ்ந்துட்டு இருக்க. கேவலமா இல்ல உனக்கு? டேய், அந்த பைக்கை கொண்டு வந்த அன்னைக்கே சந்தேகப்பட்டா. கேட்டதுக்கு என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டு ஃபாரினுக்கு போறான், அதனால பைக் எனக்கு கொடுத்துருக்கான்னு பொய்ய புழுவுன. உருப்பட மாட்டா நீ எல்லாம், உருப்படவே மாட்ட. விடு சண்முகம், பிபி அதிகமாக போகுதுப்பா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? இல்லைங்களே, சும்மா இரு. சொல்றா, அந்த 5 லட்சத்தை என்ன பண்ண? அது அப்படியேங்க செலவாயிடுச்சுங்க. பாத்தியா திமிர, பாத்தியா? அவங்க ஆத்தாளுக்கு இருக்கிற அதே திமிரு ஒன்னு எல்லாம். பாருங்க, நான் பட்ட கடனை நானே பாத்துக்கிறேங்க. யாரும் எனக்காக ஒன்னும் அடைக்க வேணாங்க. இல்லைங்க, நான் தெரியாம தாங்க கேட்குறேன். எனக்காக நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? மூத்தவனா எனக்கு பைக் வேணும்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பைக் கேட்டேங்க. ஆனா தம்பிக்கு என்ன பைக் பிடிக்குமா அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி போங்கன்றீங்க. சிறப்பு. இவ்வளோங்க பேண்ட்டுங்க, போடுற பேண்ட் கூட அவனுக்கு பிடிச்ச கலருங்க, அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்குன்னு இந்த வீட்டுல தனித்துவமே இல்லாம போச்சு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப கூட மாசம் மாசம் பணம் அனுப்பி அவனை படிக்க வைக்கிறீங்க. ஆனா என்ன, 1 டிகிரி முடிச்சதும் போதுங்க, இதுக்கு மேல படிச்சீங்கன்னா புத்திசாலி ஆயிடுவீங்கன்னு வீட்லயே உட்கார வச்சிட்டீங்க. அவன் படிச்சு பாஸ் பண்ணா மேற்கொண்டு படிக்க வச்ச நீயே இன்னும் அரியர்ஸே கிளியர் பண்ணலையே. இப்பயும் பாருங்களேன், என் வாழ்க்கையும் நீங்க தான் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு எதுவுமே செய்யாம எதுக்குங்க இந்த அக்கறை பேச்செல்லாம்? கேளுடா, நல்லா கேளு. தங்கச்சி மாவண்ணா இந்நேரம் எல்லா பவுசும் நடந்திருக்கும். இந்த ஆளுக்கு புள்ளையா பிறந்தது உன்னோட தப்புடா. அவன் அவனோட வேலையை பார்த்துக்குவான், மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும். கண்ணு, என்னய்யா, ஏன் இதுக்கு போய் கண் கலங்குற? அட விடுங்கம்மா, என் தலையில என்ன எழுதிருக்காதாம நடக்கும். விடுங்க, பாத்துக்கலாம். பாத்திரங்க, புது போனு, இதுக்கும் இஎம்ஐ நான் தானங்க கட்டணும். சண்முகம், உனக்கு தெரியாது இல்ல சண்முகம், தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகிட்ட நாம அப்படிலாம் நடந்துக்க கூடாது. நம்ம மரியாதையை நாம தான் காப்பாத்திக்கணும். சிலக்கிலேயே கவர்மெண்ட் வேலையில் இருக்கவன்லாம் வேலையில் இருக்கும் போதே செத்து போயிடணும். ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க, தினம் இந்த மாதிரி தான் சாகணும்.